தேர்தல் என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய், குஷியில் மக்கள் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, தமிழக மக்களவை தேர்தல் களத்துல அழுகை, நகைச்சுவை, கேலி, கிண்டல், கோபம், காதல் அப்படின்னு நவரசங்களும் சொட்ட சொட்ட நம்முடைய வேட்பாளர்களும் அரசியல் தலைவர்களும் ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அரங்கேறும் காட்சிகளை மக்களுக்கு நல்ல பொழுதுபோக்கா இருக்கு. தேர்தல் வரும் வரைக்கும் மக்களை பற்றியோ தொகுதிகளை பற்றியோ கவலைப்படாத வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் தேர்தல் வந்துட்டா உடனே என்ன செய்வது அப்படின்னே தெரியாம அடிக்கக்கூடிய கூத்துகளுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒருத்தர் டீ ஆட்டுறாரு, இன்னொருத்தர் டீ குடிப்பது போல நடிக்கிறாரு, ஒருத்தர் செமையா பரோட்டா போடுறாரு, ஒருவர் கிரிக்கெட் ஆடுறாரு, ஒருத்தர் வாலிபால் ஆடுறாரு, ஒரு வேட்பாளர் கூழ் குடிக்கிறாரு, ஒரு வேட்பாளர் கம்பு சுற்றி கெத்து காட்டுறாரு, ஒருவர் ஒயிலாட்டம் ஆடுறாரு, இன்னொருத்தர் கோலாட்டம் ஆடுறாரு. குட்டிக்காரணம் மட்டும் தான் இப்ப வரைக்கும் போடல, சொல்ல முடியாது. சீக்கிரமா அதையும் கூட நம்முடைய வேட்பாளர்கள் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. இப்படிலாம் கூத்துகள் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் ஆவேசமாகவும் கோபமாகவும் பேசுகிற பேச்சுகளுக்கு அளவே இல்லாம கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, அது ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, சூடு சொரண கட்டவனே, மானம் கட்டவனே அப்படின்னு குழாயடி ரேஞ்சுக்கு தரை லோக்கலுக்கு இறங்கி நம்முடைய வேட்பாளர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க செய்யறதை எல்லாத்தையும் குறை சொல்லுவதே வேலையாக இருக்கிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல, எதையாவது செய்தால் தானே குறை சொல்ல முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கலாய்க்கிறாரு. ஒருத்தன் பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்குல பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு கவுண்டமணியின் நகைச்சுவை வசனத்தை பேசி அசத்துகிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நானும் கடந்த 18 வருடங்களாக உங்ககிட்ட வாக்கு கேட்டு வரேன், தொண்டை கிழி கத்துறேன், டாக்டரும் இனி கத்த வேண்டாம், வெளியில சுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. காதலித்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டால் எப்படி மறக்க முடியாம தவிப்போமோ, அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம தவிப்போமோ, காதலை மறக்க முடியாம எந்த அளவுக்கு தவிப்போமோ அந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் செய்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் காதல் ரசம் சொட்ட சொட்ட பேசியிருக்காரு. இப்படி கோபம், ஆவேசம், கேலி, கிண்டல் அப்படின்னு அரங்கேற்றி வரும் இவங்க அடுத்ததாக நவரசங்களில் ஒன்றான அழுகையும் விட்டு வைக்கல. கரூர் தொகுதியில தனது சொந்த கிராமமான திருமங்கலத்தில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி 48 வயதில் தன்னுடைய தாயை நினைத்து திடீர்னு கண்ணீர் வடித்தாங்க. இந்த வீடியோ வைரலாகி பரவிக்கிட்டு இருக்கு. இவர் மட்டுமா, விஜயகாந்த் இல்லாம தேர்தலை சந்திக்கும் பிரேமலதா சும்மா விடுவாரா? அவரும் தன்னுடைய பங்குக்கு கள்ளக்குறிச்சி தொகுதியில பிரச்சாரம் செய்யும் போது அழுது தீர்த்துட்டார். இவரே இப்படி செய்யும் போது அழுகைக்கே பெயர் போன வைகோவின் மகன் துரை வைகோ தான் அவர் என்ன தலைத்தவரா என்ன அப்படிங்கிற மாதிரி திருச்சி பிரச்சார கூட்டத்துல தன்னுடைய அப்பாவின் 30 ஆண்டு கால உழைப்புக்கு சொல்லி கண்ணீர் வடித்தாரு. ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில தன்னுடைய தமிழக அனுபவத்தை கூறிய பிரதமர் மோடி கண்கலங்கி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் அந்த கண்கலங்கள் பயங்கரமா இருந்தது. மெகா சீரியல் திரைப்படங்களை மிஞ்சும் அளவுக்கு நம்முடைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடைய நடிப்பு இந்த தேர்தலில் எப்போதும் இல்லாத அளவுக்கு களை கட்டி இருக்கு அப்படிதான் சொல்லணும். இவ்வளவு ஏன், இப்படிப்பட்ட நவரச நடிப்புகளை எல்லாம் பார்த்து இந்த தேர்தலில் போட்டியிடும் மற்றும் பிரச்சாரம் செய்யக்கூடிய சினிமா ஸ்டார்கள் கூட மிரண்டுதான் போயிருக்காங்க. ஆனா மக்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலில் கண்டு கொள்ளப்படாத மக்களின் உயிர் நாடி பிரச்சனை. தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரம் ஆடல் பாடல் அப்படின்னு களை கட்டி இருக்கக்கூடிய நிலையில நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனை விவாதிக்கப்படாமலேயே இருக்கு. எந்த கட்சியோ அல்லது வேட்பாளர்களோ இதற்கு முக்கியத்துவம் தர்றதே கிடையாது. இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு புரியாதுப்பா அப்படிங்கிற ரீதியில தான் கட்சிகளுடைய பிரச்சாரமும் தேர்தல் அறிக்கைகளும் அமைஞ்சிருக்கு. கொடூரமான வெயிலின் தாக்கத்திலும் கூட இந்த பிரச்சனை விவாதத்திற்கு வராதது ரொம்ப வியப்பாவே இருக்கு. கச்சத்தீவு விவகாரத்தை திடீர்னு பாஜக கையில் எடுத்து காங்கிரஸ் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க பதிலடியாக சீன விவகாரத்தை கிளப்புகிறது காங்கிரஸ். வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு பாஜகவும் சொல்லல,
சீன ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்போம் அப்படின்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் சொல்லல. இப்படி ஜெகஜால வேலைகளை காட்டி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் கையில எடுக்காத மிக முக்கியமான பிரச்சனை பேரிடர் மேலாண்மை பிரச்சனையாகும். பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்திய வாக்காளர்கள் மத்தியில வேலையின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் நிலையில காலநிலை நெருக்கடி பெரிய அளவுல கவனத்தை ஈர்க்கல. ஆனா காலநிலை நெருக்கடியின் விளைவாக ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறத மறுக்க முடியாது. ஆனா இந்த விஷயத்துல மத்திய அரசு வெள்ள நிவாரணமாக ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு கொடுக்கல அப்படின்னு திமுகவும், கொடுத்த நிதியை ஒழுங்காக செலவழிக்கல அப்படின்னு பாஜகவும் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு வராங்க. கடந்த மாதம் மிக்ஜாம் புயலால் சென்னையே புரட்டி போடப்பட்டது. மக்கள் சொல்லடா துயரத்துக்கு ஆளானாங்க மிக்ஜாம் புயல் காரணமாக. இத்தகைய பேரிடர்களால் இந்தியா முழுவதுமே சுமார் 1.5 கோடி மக்கள் இந்த இடம்பெயர்ந்திருப்பதாக ஒரு தரவு தெரிவிக்குது. புயல், வெள்ளம், கடுமையான மழை, கொடூரமான வெயில் அப்படின்னு காலநிலையில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றம் பத்தி உலகளாவிய அமைப்பு கவலை தெரிவிச்சிருக்கு. ஐநாவினுடைய காலநிலை மாற்றத்திற்கான அரசுகளுக்கு இடையான குழு, அந்த குழு IPCC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் வெளியிட்ட புதிய அறிக்கையில இந்த கவலையை இன்னும் அதிகரிச்சிருக்கு. உலக மக்கள் தொகையில சுமார் 40 விழுக்காடு பேர் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு இப்போதைய புதிய அறிக்கை தெளிவுபடுத்துது. வெப்பமயமாக்கலை கட்டுப்படுத்தவும் கார்பன் உமிழ்வுகளை குறைக்கவும் பயன்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் சிக்கலை தீர்ப்பதை விட அதிக தீவிரமாக்குகின்றன அப்படின்னு IPCC அறிக்கை தெரிவிக்குது. உலகின் வெப்பநிலை 1.5 செல்சியஸ் உயர்ந்தால் உணவு பற்றாக்குறை, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, வாழ்வாதாரம் பாதிப்பு, மோசமான சுகாதார தாக்கங்கள் மற்றும் மக்கள் இடம்பெயர்தல் போன்ற பல விளைவுகளை பின்தங்கிய மக்கள் மிக அதிகமாக சந்திக்கக்கூடும் அப்படின்னு அந்த அறிக்கை குறிப்பிடுது. இப்படி மோசமாக பாதிக்கப்படக்கூடிய பல நாடுகள்ல, குறிப்பாக அதிக மக்கள் தொகை கொண்ட, சமத்துவம் இல்லாத மற்றும் வறுமை மிகுந்த நாடான இந்தியாவும் ஒண்ணு. ஆனா இதை கட்டுப்படுத்துவதற்கான எந்த செயல் திட்டத்தையோ, அப்படி இல்லாட்டி வாக்குறுதியையோ எந்த அரசியல் கட்சியும் தரல. காரணம், மக்களுக்கும் புயல் வெள்ளம் வரும்போது காசு கேட்டு போராடுவார்களே தவிர காலநிலை மாற்றம் குறித்து கவலைப்பட போறது கிடையாது. அதை பத்தியும் விழிப்புணர்வு இல்லை. இத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்த தங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ள அரசியல் கட்சிகளும் விரும்புறது கிடையாது. சரி, காலநிலை பற்றி தான் அதை பத்தி எந்த ஒரு தரவுகளும் தர்றது கிடையாது. பேரிடர் கால மேலாண்மை குறித்தோ, நீர் மேலாண்மைக்கான திட்டங்கள் குறித்தோ கூட யாருமே வாயை திறக்காம நாசுக்காக மக்களை அடித்து தங்களுடைய வாழ்வுக்கு அடித்தளமிட்டு வராங்க. ஆனா இயற்கை பேரிடருக்கு ஏழையும் தெரியாது, பணக்காரையும் தெரியாது அப்படிங்கிறது நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு புரியல அப்படிங்கிறதா ரொம்ப வருத்தமான உண்மையா இருக்கு.